அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ பொன்மாரின் சேனல். இந்த வாரம் வந்து ஃபீல் குட் மூவியாக ரிலீஸ் ஆகி பரபரப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர படம் தான் ஜே பேபி. இந்த படத்தை வந்து இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட அசிஸ்டண்டான சுரேஷ் மாரி அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. இவர் ஏற்கனவே ரஞ்சித் அவர்களோடையும் ரஞ்சித் அவர்களோடையும் பணியாற்றியிருக்காரு. அதனால ரஞ்சித் அவர்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் வந்து நல்ல ஒரு விறுவிறுப்பான நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வர்றதுக்கு இந்த படத்தில் வந்து ஊர்வசி, அட்டகத்தி தினேஷ், லொலுசபா மாறன், அப்புறம் மூர்த்தி, மார்க்கஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து டோனி ப்ரட்டு தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி நல்ல ஒரு ஃபீல் குட் படம். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த சேனலில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி வரும்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து நல்ல ஒரு கதைக்களம். வாங்க இனி எல்லாத்தையும் டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஊர்வசிக்கு வந்து மொத்தம் 5 பசங்க. அவங்க எல்லாருமே சென்னையில் வசிச்சுட்டு வராங்க. அவங்க பூர்வீகமும் சென்னையில் இருக்க மாதிரி தான் கதைக்களம். அவங்க வந்து ரொம்பவும் லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்படுற குடும்பம். ஊர்வசி அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, சிங்கிள் மதராக தான் இருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் 5 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்கன்ற மாதிரி தான் கதைக்களம் நகருது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 பேருக்கும் ஃபோன் வருது. பசங்களில் முக்கியமான 2 பசங்களான பெரியவரான லொலுசபா மாறன் ஒரு பெயிண்டரா இருக்காரு. அவருக்கும் அட்டகத்தி தினேஷுக்கும் ஒரே நேரத்தில் ஃபோன் வருது. அட்டகத்தி தினேஷ் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு பையன் மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. வந்து இன்ஸ்பெக்டரை பாருங்கன்னு சொல்லி ஃபோன் வருது. 2 பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு போகிறாங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து ஷேர் ஆட்டோ ஓட்டி ஸ்கூல் பசங்களாம் ஸ்கூல் ட்ரிப்லாம் அடிக்கிறாரு. சொந்தமாக வச்சிருக்காரு. அவர் தான் அவங்க வீட்டில் ஓரளவு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனவர். மீதியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். இவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போனோடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, அவங்க அம்மா எங்கேன்னு கேட்குறாரு. அம்மா வந்து அக்கா வீட்டில் இருப்பாங்க, தங்கச்சி வீட்டில் இருப்பாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அட்டகத்தி தினேஷும் மாறனும் அவங்க 2 பேரும் அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பியாக இருந்தாலும். ஸோ இப்படி போகும்போது இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மா வந்து இப்போ இல்லை, அவங்க அக்கா வீட்டில் இல்லை, தங்கச்சி வீட்டில் இல்லை, இப்போ அவங்க கொல்கத்தாவில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெயின் ஏறி போயிட்டு அங்கே வந்து இறங்கிட்டாங்க. ஒரு லோக்கல் ஒரு ஆள் தமிழ் ஆள் கண்டுபிடிச்சி அங்கே ஒரு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. அதனால் நீங்கள் 2 பேரும் போய்ட்டு ஒழுங்கா போய் கூப்பிட்டு வந்துருங்க. அம்மாவை கூட ஒழுங்கா கவனிச்சிக்க மாட்டேன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாரு. நீங்கள் 2 பேரும் போயிட்டு அங்கே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்கன்னு எனக்கு டீட்டெயில் வந்துடும். அது வரைக்கும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிளையும் அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுப்பிவிட்றாரு. அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு. இந்த 2 பேரும் வேறு வழி இல்லாமல் 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் காசு கொடுத்து விட்றாங்க. இது அவங்க அம்மாவை போய் கூப்பிட்டு வரதுக்கு 5 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு பொது காசு மாதிரி கொடுத்து போய் அனுப்பிவிட்றாங்க கல்கட்டாவில் போய் தேடுறதுக்கு. அங்கே ஒரு ஏற்கனவே மூர்த்தின்றவர் தான் அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்துருப்பாரு. அவரோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு அவருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு கொல்கட்டா ட்ரெயினில் போய் இறங்குறாங்க. இறங்குன அப்புறம் அவங்க அம்மா வந்து அங்கேருந்து தேடி கண்டுபிடிக்கிறபோது அது பெரிய சிக்கலாகிடுது. ஏன்னா அந்த காப்பகத்துலேருந்து திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லலிதா மாறனும் அட்டகத்தி தினேஷும் கொல்கட்டாவில் தேடி தெரிஞ்சு அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி பேசிக்கிட்டாங்களா இல்லையா, இந்த ட்ரிப்புனால என்ன நடந்தது, அவங்க வாழ்க்கையில் புரட்டி போட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது, அது என்னன்றது திடுக்கின சம்பவங்களோட கிளைமேக்ஸில் முடியறது தான் பேலன்ஸான முடிச்ச கதை. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பாசில் ஜோசப் நடித்து மலையாளத்தில் ஒரு ஃபீல் குட் படம் வந்த ஃபமிலி அப்படிங்கிற படம் ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட இந்த கதைக்களமும் அந்த கதைக்களமும் ஒரே மாதிரி தான் போகும். ஆனால் இது வந்து வேறு மாதிரி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மலையாளத்தில் வேறு மாதிரி வித்தியாசமான கதைக்களம் போகும். ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரியான கதைக்களம். இது என்னோட கருத்து தான். இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா எல்லாரோட கேரக்டரைசேஷனும் சிறப்பாகவே இருக்கும். படத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ்னால் கொஞ்சம் 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 பேர் தான். மெயினாக சொல்லணும்னா ஊர்வசி, அப்புறம் அட்டகத்தி தினேஷ், அப்புறம் லொலுசபா மாறன். இவங்க 3 பேர் தான் மெயினாக எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர்ஸு. மீதி எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகம் அல்லது இதுவரைக்கும் திரையில் வராத முகம் அப்படின்னு நமக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத முகங்களை வச்சு சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் சுரேஷ் மாரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட ஆஸ்தான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இப்போ முதல் படம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ரஞ்சித் அவர்களையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பழக்கத்தினால இப்போ ரஞ்சித் அவர்களே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் அவர்கள் வந்து நல்ல ஒரு படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு. சமீபத்தில் ப்ளூ ஸ்டார்னு படம் ப்ரொடியூஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள்லாம் பார்க்க வேண்டிய படமாக டேக்லைன் போட்டு அம்மாவோட பாருங்கன்னு சொல்லி நெகிழ்ச்சியான ஃபீல் குட் படமாக வந்திருக்கு.
ஸோ சிறப்பான படத்த கொடுத்த மொத்த குழுவினருக்கும் பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்ன, அம்மா அப்பாவ கவனிச்சிங்க, அவங்கள வந்து கடைசி காலத்துல தவிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் வந்து ப்ரீச்சிங் மோட் நம்ம சொல்லியிருக்கிறதுக்கு மொத்த குழுவினருக்கு பாராட்டுகள். இனி படத்தில் நடிகர் நடிகரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா மெயினாக நடிப்பு ராட்சசின்னு சொல்லக்கூடிய ஊர்வசி அவர்கள். ஊர்வசி அவர்களை குறிப்பிடும்போது உலகநாயகன் கமல் அவர்களே சொல்லுவாங்க, நான் எப்போவுமே ஊர்வசி அவர்கள் நடிக்கும்போது ஜாக்கிரதையாக நடிப்பேன். ஏன்னா அவங்க நடிப்பில் நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்தளவு ஒரு நடிப்பு ராட்சசி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துவாங்க. சிறந்த நடிகைன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அதுக்கு உதாரணமாக மகளிர் மட்டும், அப்புறம் மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க நடிப்பு நல்லா பேசப்பட்டுச்சு. கமல் அவர்கள்கிட்ட ஈக்குவலான கேரக்டர்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்க்ரீனில் வந்து டஃப் கொடுத்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த படத்துலையும் படம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அவங்கள நோக்கி தான் கதைக்களமே நகரும். கிட்டத்தட்ட ஹீரோயின் சென்ட்ரிக் படம்னு சொல்லிடலாம். டைட்டிலும் ஜே பேபி, அந்த டைட்டில் இவங்களோட பேர் தான் பேபின்னு வரும். கிட்டத்தட்ட அவங்க எல்லா சீன்லையும் சிறப்பாகவே நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக வந்து எல்லா எமோஷனையும் படத்தில் வந்து கடத்தியிருப்பாங்க. கோபம், சோகம், எரிச்சல், ஆற்றமை, நெகிழ்ச்சி அப்படின்னு எல்லா எமோஷனையும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க கேரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம்னு கூட சொல்லலாம். அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாகவே இருக்கும். அவங்க வந்து இப்போ அவங்க பசங்ககிட்ட பேசுகிறதும் சரி, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க வர சீன்களும் சரி, அப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதும் சரி, அப்புறம் மனநிலை பிறழ்ந்த அந்த நிலைமையிலையும் அவங்க வந்து கோவம் காட்டுற சீனு, அந்த சீன்லாம் கூட வெகுளித்தனமாக பண்ணுறது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ்டு எமோஷன்ஸ்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு காட்சியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து எல்லா போஸ்ட் லெட்டரும் எடுத்துன்னு போயிடுறாங்கன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் அவங்கள கூப்பிட்டு வச்சு இருக்கும்போது அவங்கவுங்க பிரச்சனை பண்ணும்போது அவங்கள வழி ஏற்படுத்திடுவார். அம்மான்னு கூட பார்க்காம கோவத்தில் கொஞ்சம் தள்ளி விட்டுருவாரு. அந்த வலியை ஏற்படுத்தினது தான் அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா அம்மாவே வந்து என்னை தான் பண்ணி தள்ளி விட்ட, வேறு யாரை தள்ளி விட்டேன்னு சொல்ல சீனு வந்து எமோஷ்னலி எல்லாரும் கனெக்ட் ஆகும். குறிப்பாக அம்மா வந்து மிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அம்மாவோட பாண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு எமோஷனலான சீனு. அந்த சீனில் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஊர்வசி ராஜ்யம்னே சொல்லிடலாம். சிறப்பான எமோஷன்ஸு, நல்ல ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்ச இயக்குனருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தோட பலங்கள்ல அதுவும் ஒன்று. நிறைய சீன்களில் வந்து அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து செகண்ட் ஹாஃபில் சொல்லுவார் அவங்க அண்ணன்கிட்ட, எதனால் அவர் வந்து அம்மா கிட்ட எப்படி இருக்காரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட ஏன் இப்படி இருக்காரு, அவங்க வீட்டு பிரச்சனையும் மீறி என் ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ அவங்க ஒய்ஃப் கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்காருன்ற டீட்டெயிலாம் விளக்கும்போது நல்லாவே பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் அந்த ப்ளூ சட்டை இந்த சாரி இந்த லொல்லு சபா மாறன் வந்து அந்த தம்பியோட அன்பை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு அந்த சீன் ஒரு டச்சிங்காக வச்சுருப்பாங்க. அவர் வாங்கி கொடுத்த சட்டையை போட்டுக்குவார். அது வந்து காட்சிகள் வசனமாக வச்சா கொஞ்சம் கிளீஷாவாக போயிருக்கும். அது வந்து ஒரு எமோஷ்னல் சீனாக வச்சு அந்த ஷர்ட்டை வந்து ரொம்ப நாளாக போடாமல், ரொம்ப நாளாக பேசாமல் வந்துட்டு அந்த சட்டையை போட்டு அவர் 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க, அன்பாயிட்டாங்கன்றத நல்லா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த சீன் நல்லா எமோஷனாக இருக்குது. அது இல்லாமல் படத்தில் முக்கியமாக குறிப்பிட்ட கேரக்டர் வந்து லுலு சபா மாறன். அவர் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக ஃபீல்டில் இருக்கார். சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணிட்டு வராரு. இப்போ வந்து அவரோட சிறப்பான படங்கள்னு சொன்னா, அ நகைச்சுவை நாயகன் சந்தானம் அவர்கள் நல்ல ஸ்கோப் குடுத்து லுலு சபா காலத்துலேருந்தே அவர் ஃப்ரெண்டா இருக்கிறதால, இப்போ வந்து நல்ல சீன்ஸ்லாம் குடுத்து இப்போ வர படங்கள்லாம் டிடி ரிட்டர்ன்ஸ்லேருந்து இப்போ சமீபத்தில வந்த படங்கள் வரைக்குமே வடக்குபட்டு ராமசாமி வரைக்கும் நல்ல சீன்ஸ்லாம் குடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபுல் ஃபுல் மூவிலயும் எல்லா சீன்ஸ்லயும் வர்ற படம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு லுலு சபா மாறன். ஒரு கிடைச்ச ஸ்கோப்ப வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. கிடைக்கிற இடத்துலலாம் ஒன் லைன்ல அடி பின்னி எடுக்கிற டயலாக் டெலிவரில நல்ல டைமிங்கு. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கணும். லுலு சபால சிறப்பா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல தான் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சந்தனா அவர்களுக்கு தான் பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கணும். ஏன்னா, இவரு நல்ல சான்ஸ் குடுத்து, அவரோட அந்த நட்ப வந்து பாராட்டி, இந்த வளரும் காலத்துல கை கொடுத்தாருன்னு சொல்லி இவருக்கு வந்து நல்லா கை குடுத்து, இன்னைக்கு ஏற்கனவே லோக்சபா மாறன்னு சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில, "இப்ப எனக்கு சாப்பிட கூட டைம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன். நெறைய படங்கள், கலை விழாக்கள்லாம் கிடைக்குது. அதுக்கு நான் சந்தானம் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு" சொல்லி, அந்த அளவுக்கு இவரும் வந்து படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே தாங்கி பிடிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப்ல நெறைய சீன்ஸ் எமோஷனலா நல்லா பண்ணியிருக்காரு. லொல்லு சிவகுமாரனுக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்துல தங்கச்சி கேரக்டர்ல வந்த மார்கஸ் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல முக்கியமா இன்னொரு கேரக்டர் அந்த கொல்கட்டால இவங்கள காப்பாத்துற அந்த மூர்த்தின்றது உண்மையிலே அந்த கேரக்டர் இது ட்ரூவான சம்பவத்த அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். உண்மையாவே அந்த பேபின்றவங்க காணாம போயிருந்தாங்க. அத பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். அவங்க கொல்கட்டால ஒருத்தர் மூர்த்தின்னு அடைக்கலம் குடுத்திருந்தாரு. அவர் உண்மையான அவருக்கு அடைக்கலம் குடுத்தவர் தான் இந்த படத்துலயும் வராரு. அவரு தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து 2 நாள் தங்க வச்சு அடகு தினேஷையும், லொல்லு சிவகுமாரனையும் தங்க வச்சு அவங்களுக்கு உதவிலாம் செஞ்சு, இவங்களுக்கும் வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு நல்ல ஒரு மனிதாபிமான நடிப்புல சிறப்பா பண்ணியிருப்பாரு. அது அது நம்ம நல்லா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது நல்லாவே இருக்கு. அவர் நடிப்பும் சிறப்பா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல மியூசிக் வந்து டோனி பிரிட்டோ பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா எமோஷனலா இருக்கு. பிஜிஎம்லாம் நல்லா ஒரு கூஸ் பம்ப்ஸா நல்லா பண்ணியிருக்காரு. கேமராவும் டெக்னிக்கலி சவுண்டா இருக்கு. அவுரா பீச்சு அந்த மாரி அந்த கல்கட்டாவே நல்லா ஒரு ரவுண்டா பண்ணியிருக்காரு.
நல்லாவே இருக்கு. படத்துல அப்படி எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸே இல்ல. ஏன்னா 1, 2 இருக்கு. அது என்னன்னா மைனஸ்னா ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹாஃப வந்த காட்சியில வர மாரி இருக்கு. இது வந்து நான் லீனியரா சொல்லியிருக்காங்க. லீனியரா சொல்லியிருக்கலாம். அது இல்லாம இந்த படம் வந்து ஏற்கனவே மலையாளத்துல வந்த ஃபில்மி படத்த ஞாபகப்படுத்துறத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது இல்லாம அயோத்தி படமும் வந்துட்டு போகுது. அதுலயும் ஒரு கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வந்து சசிகுமார். அது மாரி இதுலயும் ஒரு கேரக்டர் வந்து இவங்க வந்து கொல்கட்டால ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அது மாரி தான் அது 2மே இன்ஸ்பிரேஷன் தான் வச்சு பண்ணிருக்காங்க. வேற வேற கதைக்களங்கள் தான். இது என்ன அளவுல சின்ன சின்ன ஒரு மைனஸா பார்க்கப்படுது. மத்தபடி இந்த படம் எந்த ஓட்டத்த எந்த அளவும் குறைக்கல. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, அ செகண்ட் ஹாஃப் லேகிங் மட்டும் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரேஷன் வந்து ஸ்பீட் பண்ணியிருந்தா இந்த படம் வேற லெவலுக்கு வந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்ற அளவுக்கு பெண்கள்லாம் கொண்டாடக்கூடிய அளவு ஒரு மகளிர் தினத்துக்கு அம்மாவோட போய் பார்க்கக்கூடிய நல்ல ஃபேமிலி பாண்டிங்கான படம். அம்மா வந்து நேசிக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பா விரும்புவாங்க. அந்த ஆங்கிள்ல தான் படத்த எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஓடிடில வரும்போது கொண்டாட படம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள்னு ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ இந்த படத்த பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னாடி பண்ணுங்க. வேற ஒரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.